தமிழ் மூவிஸில் ஹீரோயினாவோ இல்லை சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாவோ சூப்பராக நடித்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸால் நம்ம எல்லாரையும் மயக்கின ஆக்ட்ரஸஸ். நீங்கள் என்னங்க திடீர்னு வில்லியாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு சூப்பராக மாஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 12 ஆக்ட்ரஸஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லவ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் 80s அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு 1984 மட்டுமே 18 படங்களும் 1985 19 படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. யார் அந்த ஹீரோயின் கேட்குறீங்களா? ஆக்ட்ரஸ் நளினி அவர்கள். இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லிட்டு 4 லாங்குவேஜஸில் நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த தமிழ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா உயிருள்ளவரை உஷா, மனைவி சொல்லை மந்திரம், 100வது நாள், பிள்ளை நிலா, தங்கைக்கு ஒரு கீதம், ஜெயம், ஜித்தன், சிங்கம் 3, அரண்மனை 3. இவங்க தமிழில் நிறைய சீரியல்ஸையும் நடிச்சிருக்காங்க. கோலங்கள், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, வாணி ராணி, கோகுலத்தில் சீதை, ரோஜா அண்ட் இப்போ ரீசெண்டாக மோதலும் காதலும் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க வில்லியாக நடித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காதல் அழிவதில்லை. இதில் இவங்க சார்மியோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. லவ்வை அப்போஸ் பண்ணுற ஒரு கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறவங்க ஒரு மெலோடியஸ் வாய்ஸ்க்கான சொந்தக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ஒரு சிங்கர் அண்ட் ஆல்சோ அன் ஆக்ட்ரஸ். யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்ட்ரியா அவர்கள். இவங்க 1000 ஒருவன், மங்காத்தா, என்றென்றும் புன்னகை, அரண்மனை 1 and 2, வலியவன், தரமணி, வட சென்னை, மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க வில்லியாக நடித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷ்கின் அவர்களோட டைரக்ஷனில் வந்த துப்பறிவாளன் படம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிஷா கொய்ராலா. இவங்க ஹிந்தி அண்ட் தமிழ் ஃபிலிம் ஆக்ட்ரஸ். இவங்க உயிரே, பாம்பே, இந்தியன், முதல்வன், பாபா, மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க தனுஷா நடித்த மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தில் வில்லி ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவதா. இவங்க நெடுஞ்சாலை, ஜீரோ, மாறா, நித்தம் ஒரு வானம், தீரா காதல் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க வில்லியாக நடித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே கண்கள். அண்ட் இந்த படத்தில் வில்லியாக நடித்ததுக்காக இவங்க சைமா அவார்ட் அண்ட் ஆனந்த விகடன் சீனியர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜோல் அவர்கள். இவங்க ஹிந்தியில் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் மின்சார கனவு அப்படின்ற படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து தமிழில் ஒரு படம் பண்ணுறதா சொன்னாங்க. பார்த்தா அது வில்லியாக பண்ணிட்டாங்க. எஸ், தனுஷ் அவர்கள் கூட VIP 2 அப்படிங்கிற படத்தில் பிஸ்னஸ் உமனாக மிரட்டலான வில்லியாக நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்கள். இவங்க தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் ஆக்ட்ரஸ். இவங்க தமிழில் பிதா மகன் தனம், காளை, நாணவன் நிலை 2, மன்மதன் அம்பு, வாரிசு, தமிழரசன் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க பிதாமகன் படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க 2008 விஜய் டிவியில் நடக்கிற ஜோடி நம்பர் 1 அப்படிங்கிற ஷோவில் ஜட்ஜாக இருந்திருக்காங்க. இப்போ ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்கிற ஷோவில் ஜட்ஜாக இருந்திருக்காங்க. இவங்க வில்லியாக நடித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கோட்டை. இந்த மூவியில் இவங்க ஒரு ரவுடி வில்லியாக சூப்பராகவே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இவங்க தமிழில் போடா போடி, தாரை தப்பட்டை, விக்ரம் வேதா, மாரி 2, கொன்றால் பாவம் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. இவங்க சைமா, ஃபிலிம்ஃபேர், எடிசன் அவார்ட், ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க 2 மூவியில் வில்லியாக நடிச்சிருக்காங்க. ஒன்று சர்க்கார், ஒரு பொலிட்டிஷியன் வில்லியாக சூப்பராக நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவனை ஒன்றும் இல்லாத செல்லாத ஓட்டாக்கிட்டேன். இன்னொரு மூவி சண்டை கோழிட்டு, இதில் பழி வாங்குற ரோல் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பூர்ணா அவர்கள். இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க காப்பான், அடங்கமரு, சவரக்கத்தி, தலைவி இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 படத்தில் வில்லியாக நடிச்சிருக்காங்க. ஒன்று தகராறு, இன்னொன்று கொடி வீரன். 2லேயுமே நெகட்டிவ் ரோல் நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வில்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா ரெட்டி அவர்கள். இவங்க SS மியூசிக்கில் விஜய்வாக தான் அவங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லேயும் ஒரு சில ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தமிழில் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா சாமுராய், காஞ்சிவரம், பள்ளிக்கூடம், வெயில் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இவங்க வில்லியாக நடித்த திமிரு படம் தாங்க. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து நடித்த படம் தாங்க சலார். இதுலேயும் அவங்க நெகட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். தெரியும்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறவங்க தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோயின் அண்ட் காமெடி ஆக்ட்ரஸ். தமிழில் இவங்க
2 படம் பண்ணியிருக்காங்க. 2மே நெகட்டிவ் ரோல் தாங்க பண்ணியிருக்காங்க. யாருன்னு யோசிக்கிறீங்களா? சகுந்தலா சொர்ணம் அவர்கள். இவங்க தெலுங்குல குக்கா, மாபூமி, நுவ்வே நேனு, லக்ஷ்மி, பிஸ்தா, கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் குக்கா அப்படின்ற படத்தில் நடித்ததுக்காக நந்தி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க தமிழில் வில்லியா நடித்த படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூள் அண்ட் சிவகாசி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் மும்தாஜ் அவர்கள். இவங்க தமிழில் மோனிஷா என் மோனாலிசா, குஷி, லூட்டி, சாக்லேட், லண்டன் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில படங்களில் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸும் ஆடியிருக்காங்க. இவங்க வில்லியா நடித்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்த ராஜாதி ராஜா அப்படின்ற படத்தில் ஒரு லோக்கல் வில்லியா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறவங்க மல்லிகா ஷெராவத். இவங்க ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ். தமிழ் அண்ட் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன குரு அப்படிங்கிற படத்தில் சம்பா அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸும் ஆடியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழில் ஒஸ்தி அப்படிங்கிற படத்தில் ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இவங்க தமிழில் பாம்பாட்டம் அப்படின்ற படத்தை நடிச்சிருக்காங்க. இவங்க வில்லியா நடித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் நடிப்பில் வெளிவந்த தசாவதாரம். இந்த படத்தில் இவங்க ஒரு வில்லி ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கிளியராக சொல்லணும்னா அந்த படத்தில் ஒரு கம்பியில் மாட்டி ஒருத்தவங்க இறப்பாங்கல்ல, அந்த ரோல் இவங்க தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் டாப் வில்லிஸ் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் வாஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.